ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கனத்த இருதயத்தோடு இந்த பதிவை செய்கிறேன். பாரிஸ் ஒலிம்பிக்கினுடைய இந்த துவக்க நாளிலே நடந்த சில சம்பவங்களை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, இதற்காக பேசாமல் குரல் கொடுக்காமல் இருக்க முடியாது. குரல் கொடுக்காமல் இருந்தால் அதற்கு தலைவணங்குவதற்கு சமம். அருமையானவர்களே, அந்த பாரிஸ் ஒலிம்பிக்கிலே நடந்த ஒரு மிக அவலட்சணமான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த டாவின்சியினுடைய அந்த லாஸ்ட் சப்பர், அதாவது கடைசி ராபோஜனத்தை கிறிஸ்தவர்களுடைய மனம் புண்படும்படியாக அங்கே அதை நடித்து காண்பித்தார்கள். மிக அவலட்சணமான காரியம். ஒருவேளை இதே பதிவை, இப்படி கிறிஸ்தவர்களை அவமானப்படுத்தும் ஒரு பதிவை அவர்கள் செய்தவர்கள் மற்ற இஸ்லாமியர்களையோ அல்லது வேற்று மதத்தினரையோ செய்திருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொதித்திருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். கனத்த இருதயத்தோடு இந்த கண்டனத்தையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். விசேஷமாக இவ்வளவு அவலட்சணமாக அந்த காரியத்தை, ஒரு விளையாட்டு போட்டியை, உலகமெங்கும் இருந்து வருகிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அதிலே கலந்து கொள்ளுகிற அந்த ஒலிம்பிக்கில் இப்படி கிறிஸ்தவர்களை அவமானப்படுத்துவது வேதனையான காரியம். சிலர் சொல்லுகிறார்கள் இது ஏத்திஸ்டினுடைய கொள்கை என்று சொன்னாலும், எல்லா மதத்தினரையும் அவர்கள் குறைத்து மதிப்பிட்டிருப்பார்கள் என்று சொன்னால் ஒருவேளை அது ஒரு நாத்திகத்தின் கொள்கை என்று சொல்லலாம். ஆனால் இது அப்படிப்பட்டது அல்ல. இது அந்தி கிறிஸ்துவினுடைய கொள்கை. அந்தி கிறிஸ்துவின் ஆவியோடு கூட செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வதிலே எந்த தயக்கமும் இல்லை. அது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய அந்த பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய அளவு நிர்வாணமாக அந்த ஓரினை சேர்க்கையை அங்கே ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் அதை ஆதரிக்கும்படியாகவும் காண்பித்த சில அவலட்சணமான காரியங்களையும் உண்மையில் அது கண்டிக்கப்படத்தக்கது. அருமையானவர்களே, கடைசியிலே ஒரு மங்கின நிறமுடைய ஒரு குதிரையை அவர்கள் காண்பித்தார்கள். முழுக்க முழுக்க கிறிஸ்தவத்துக்கு எதிராக, வேதத்திற்கு எதிராக, அவருடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கு எதிராக இத்தனை காட்சிகளையும் அவர்கள் அரங்கேற்றினது கண்டனத்துக்குரியது. தேவன் அவர்களை சந்திப்பாராக. அந்த மங்கின நிறமுடைய குதிரையிலே ஏறி வந்தவனுக்கு மரணம் என்று பெயர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடு, சபையோடு, வேதாகமத்தோடு கூட, அடிப்படை விசுவாசத்தோடு கூட மோதுகிறவர்கள் யாராயிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அருமையானவர்களே, நான் அன்போடு கூட தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 3 யூத இளைஞர்கள் அனனியா, மிஷாவே, அசரியா என்பவர்கள் தலை வணங்கவில்லை. ராஜாவினுடைய அந்த சிலைக்கு தலை வணங்காதவர்கள், அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். நீங்கள் அக்கினி சூளையை தெரிந்தெடுக்க போகிறீர்களா, அல்லது நீங்களும் பார்வையாளர்கள் வரிசையிலே உட்கார்ந்து நீங்கள் தொலைக்காட்சியிலும் அல்லது எங்க தேசம் எவ்வளவு கோல்ட சம்பாதிச்சாங்க, சில்வரை சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி நீங்க பார்த்து ஒருவேளை கண்டுகளிக்க போகிறீர்களா? நீங்கள் அந்த 3 இளைஞர்களோடு அக்கினி சூளையா இருந்தாலும் நில்லுங்கள். இந்த நாட்களிலே இந்த ஒலிம்பிக்கை தயவு செய்து தவிர்த்து நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுங்கள். உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை கிறிஸ்தவர்களுடைய இருதயம் புண்படும்படியால் செய்யப்பட்ட இந்த காட்சிகள், அரங்கேற்றப்பட்ட இந்த அவலட்சணங்களுக்காக தேவ சமூகத்திலே மன்றாடுங்கள். அதிலே நடித்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, இதெல்லாம் அந்த பொன் கன்றுக்குட்டிகளை செய்து அதை வழிபடுவதற்கு அடையாளமாக அவர்கள் கிரேக்க கடவுளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் வேதத்திலே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அது மாத்திரமல்ல, அதிலே சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளிலே 23,000 பேர் விழுந்தார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக என்று வேதத்திலே ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த நாட்களிலே இந்த ஒலிம்பிக் போட்டியை தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பூரணமாக நீங்கள் தவிர்க்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒத்து போகிறோம் அல்லது வேடிக்கை பார்க்கிறோம் என்று நிச்சயம் அறிந்து கொள்ளுங்கள். எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் இணைந்து இன்னும் தேசத்திற்காக மன்றாட அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.